டெல்லியில தேர்தல் முடிஞ்சு பிஜேபி ஆட்சி அமைக்க போறாங்க. அங்க 10வது மற்றும் 4வது பெண் முதல்வராக ரேகா குப்தா இன்னைக்கு பதவியேற்க போறாங்க. அதுல டெல்லியை பொறுத்தவரை ஏற்கனவே 3 பெண் முதல்வர்கள் இருந்திருக்காங்க. அதுல பாஜகவின் சுஷ்மா சுவராஜ் 1998லயும், அதுக்கப்புறமா காங்கிரஸின் ஷீலா தீக்ஷித் 1998 முதல் 2013 வரையும் இருந்திருக்காங்க. ஆம் ஆத்மியோட அதிஷி 2024 செப்டம்பர் மாதம் வரைக்கும், அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தாங்க. இப்போ ரேகா குப்தா பிஜேபி சார்பில் களம் இறக்கப்பட்டு ஜெயிச்சு இப்போ முதல்வராக போறாங்க. இதற்கிடையில கடந்த 2023ஆம் ஆண்டு மேயர் தேர்தலின் போது அவர் மேடையில அலங்காரம் மைக்கை அடித்து உடைத்த வீடியோ ஒன்றை இப்போ நெட்டிசன்கள் ட்ரெண்ட் ஆக்கிட்டு வர்றாங்க. அதாவது ஆம் ஆத்மிக்கு எதிராக பாஜகவில் மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த ரேகா குப்தா ஆவேசம் அடைந்து இந்த அடிதடியை அரங்கேற்றி இருந்தாங்க. இப்போ இந்த வீடியோவை இப்ப நெட்டிசன்கள் ட்ரெண்ட் ஆக்கிட்டு வர்றாங்க. பாருங்க அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு. அவங்க தாங்க நம்மளுடைய தலைநகர் டெல்லியோடைய முதல்வரா இப்போ பாஜக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்காங்க.